பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டனில் வெள்ளிப் பதக்கம் வென்றது பல நாள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என தமிழக வீராங்கனை துளசிமதி முருகேசன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டனில் வெள்ளிப் பதக்கம் வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ள துளசிமதி மற்றும் அவரது தந்தை முருகேசனுடன் சென்னை விமான நிலையத்தில் நமது செய்தியாளர் முத்துக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காண்போம். பாரா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கங்களை குவித்து தாயகம் திரும்பியுள்ள தமிழகத்தின் பதக்க நாயகிகள் தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார்கள். தற்பொழுது பாரா ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் பேட்மிண்டன் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற துளசிமதி முருகேசன் நம்மளிடம் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். மேடம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். எப்படி இருந்துச்சு வெள்ளிப் பதக்கம் வின் பண்ண அந்த மூமெண்ட்? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். நான் கண்ட்ரிக்காக நான் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். நான் கோல்டு இடத்துல சில்வர் மெடல் ஜெயிச்சிருக்கேன்ற ஒரு பெருமை இருந்துச்சு எனக்கு. ஓகே, கோல்டு இழந்தாலும் வெள்ளிப் பதக்கம் வந்தது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த தங்கம் எந்த இதில் நம்மளுக்கு நழுவி போனது? ஏதோ ஒரு இடத்துல எனக்கு நானே ஃபீல் பண்ணேன், நான் என்னால் பெஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு. ஸோ ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கு. நான் அதை கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் கலர் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணேன். ஓகே, மிகப்பெரிய ஒரு சாதனை புரிந்திருக்கீங்க. பாரா ஒலிம்பிக்கில் போய் பதக்கம் கிடைக்கிறது வந்து அவ்வளோ எளிதல்ல. அப்படி இருக்கும்போது பதக்கம் வின் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு பின்னாடி எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிங்க? கஷ்டங்கள்ன்றது நான் இல்லை, எங்கள் அப்பா தான் நிறைய அனுபவிச்சிருக்காரு. சின்ன வயசுலேருந்து ஸ்போர்ட்ஸு கஷ்டம் இருக்கும், ஆனால் அதெல்லாம் தாண்டி ரொம்ப நிறைய கஷ்டம் அனுபவிச்சிருக்காரு. ஆனால் இந்த மெடல் நான் அங்கே போய் வாங்குறப்போ எனக்கு அந்த கஷ்டம்லாம் தெரியல. அவ்வளோ கஷ்டத்துக்கு இந்த மெடல் கிடைச்சதுனால அந்த கஷ்டம் தெரியல. இளம் வயதிலேயே வெள்ளி பதக்கம் வின் பண்ணிட்டீங்க. துளசிமதியோட எதிர்கால இலக்கு என்ன? இலக்கு எதுவும் இல்லை. நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். எப்பவுமே பெஸ்ட்டை கொடுத்தா கண்டிப்பாக ரிசல்ட் பெஸ்ட்டாக தான் வரும். ஸோ எப்பவுமே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். இன்னும் அடுத்த ஒலிம்பிக் போட்டிக்கு எப்படி தயாராக இருக்கிறீங்க? எந்த மாதிரியான பயிற்சியை மேற்கொள்ள இருக்கிறீங்க? என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதை பார்த்து இன்னும் நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்கேற்ற ஒர்க் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மெடலோட கலர் சேஞ்ச் பண்ணோம். நிச்சயமாக இந்த ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றாலும் அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் நிச்சயமாக தங்கப்பதக்கம் வெல்வேன் என துளசிமதி முருகேசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் செய்தியாளர் முத்துக்குமார்.